தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு தவறு பண்ணா கூட அந்த பிள்ளை மீது தவறு இருந்தா நீ மன்னிப்பு கேளு. எதிர் தரப்புல மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை, தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும், உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. ரெண்டாவது, இவர்கிட்ட தந்தையுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியா இருக்கும். பெரும்பாலும் துளாராசி ஆண்கள் இல்லை துளாலக்கணத்து ஆண்கள் தந்தையை வெகு சிறு வயதிலேயே வெகு சிறு வயதிலே தந்தையை இழந்துடுறாங்க. ரெண்டாவது, 2 திருமணங்கள் இவங்க லைஃப்ல கண்டிப்பா ஒன்று இவங்களே 2 திருமணம் பண்ணுவாங்க, இல்லை இவங்க குடும்பத்தாரில் யாராவது 2 திருமணம் பண்ணுவாங்க. 5 பேரோடு பிறந்தவர்கள் இல்லை 8 பேரோடு பிறந்தவர்கள், இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. ரொம்ப காட் ஃபியரிங், கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் அவங்கள்ட்ட இருக்கும். கடவுளின் பெயர் சொல்லி யாராவது தப்பு பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது, தொழில் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் ஜெயிக்கணும், ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும், நம்மளால ஒரு சின்ன ஒரு பெட்டி கிடையாது போட்டுருன்ற எண்ணம் இல்லாத ஒரு துலாம் ராசி துலாம் நகரத்து ஆணை கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி அந்த பஃபே யூஸ் பண்ணணும், எப்படி அங்கே இருக்கிற பிஹேவியர் பண்ணணும்னு தெரியும். கட்டாந்தரையிலையும் ஒரு பாயை விரித்து ஒரு துண்டை விரித்து படுக்க உங்களுக்கு தெரியும். அப்போ சொகுசாவும் இருக்க தெரியும். ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு, ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துச்சுன்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி கடல் சேறு சகதி சாக்கடை எல்லாத்தையும் இறங்கி உள்ளே போய் வெளியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை ஜெயிக்கும் போது இவர் இப்படி சுகவாசியா இப்படி உடைச்சாருன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா பெருசா நம்ம ஒரு சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாதிரி 5000 ரூபாய் இருந்தா தள்ளு வண்டி வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா சூப்பர் மார்க்கெட் வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம எது இல்லை நடுத்தெருவில் விட்டாலும், ஒரு பாலைவனத்தில் விட்டாலும், ஒரு பாலு நிலத்துல விட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும்டா. நம்ம 10 விரல் படையப்பான்ற மாதிரி தன்னை நம்புபவர்கள் தான் இந்த துலாம் ராசி ஆண்கள், துலாம் ராசி துலாம் நகரத்து ஆண்கள். வணக்கம். துலாம் ராசி ஆண்கள், துலாம் ராசி லக்னம், இவர்களுடைய வாழ்க்கை முறை, இவருடைய குணாதிசயங்கள், இவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், இவங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ராசி, சுக்கிரனுடைய லக்னம். அப்போது இங்கே சூரியன் நீசம், சனி உச்சம், காலபுருஷ தத்துவத்துக்கு இது 7ஆம் வீடு. அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை, எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மறையான சிந்தனை, எது சரி அப்படிங்கிறத மட்டும்தான் ஆராய்ந்து அதன் வழி தான் நடப்பாங்க. இவங்களால தவறான வழியில் நடக்கவே முடியாது, தவறான விஷயத்தை செய்யவே முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாகிடும். எது ரைட் ரூட்டோ அதை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா தராசு தான் அவங்களுடைய சிம்பல். இப்போ இந்த தராசு எங்கே இருக்கும்? ஒன்று நீதிமன்றத்தில், இன்னொன்று பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் அவங்ககிட்ட பார்க்க முடியும். ஒரு துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப தாராளமாக இருப்பாங்க, கஞ்ச பிசினே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் என்ன செலவாகிக்கிட்டு இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, என்ன வந்துக்கிட்டு இருக்குது, தாங்கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ வெளியே போயிருக்கு, இன்னும் எவ்வளோ தேவைப்படும், இந்த கால்குலேஷன் எப்போவுமே அவங்க மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். தான் என்ன சம்பாதிச்சாலும் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம். இவங்க அக்கௌண்ட்ஸ் எழுந்தணுங்கிற அவசியமே இல்லை. இவங்க மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்கள், பெரிய பெரிய நீதிபதிகள், இந்த 2 தரப்பையுமே நீங்கள் பார்க்க முடியும். பெரிய பெரிய லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், நீதிமான்கள், நீதி அரசர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த துறையில் இருப்பாங்க. இந்த ராசி இந்த லக்னத்தில் இருப்பாங்க ஆண்கள். தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு தவறு பண்ணா கூட அந்த பிள்ளை மீது தவறு இருந்தா நீ மன்னிப்பு கேளு. எதிர் தரப்புல மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை, தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும், உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆண் உச்சபட்சமாக ரொம்ப எந்த ஒரு லெவலுக்கும் போகக்கூடியது, தன் பிள்ளை தவறு செஞ்சுட்டா அது குறுக்கோளியில் போயாவது காப்பாற்றிடணும், தான் பிள்ளை தவறு செய்யலைங்கிறத இந்த சமூகத்துக்கு முன்னாடி பொய்யாவது நிரூபிச்சிடணும் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோரும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நீ தப்பு பண்ணிட்டியா, என் பிள்ளை நீ தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குறது தான் என் பிள்ளைக்கு அழகு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அவங்களுடைய பேரண்டிங் ஸ்கில்ஸ் அவ்வளோ உயர்வாக இருக்கும். நாம் பார்த்து கற்றுக்கலாம். நீ படிக்கல ஒழுக்கமாக இருக்கணும், நீ மற்றவங்க கிட்ட நேர்மையாக இருக்கணும், நேர்வழின்னு ஒன்று இருக்குது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, நமக்கு என்னவோ அதுதான், பகிர்ந்து உண்ணணும், லைஃப்பை பேலன்ஸ்டாக அணுகணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தன் குழந்தைகள் சொல்லித்தரதை பார்த்து இவங்களும் அதை கடைபிடிப்பாங்க. ரெண்டாவது, இவர்கிட்ட தந்தையுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரும்பாலும் துளாராசி ஆண்கள் இல்லை துலாலக்கணத்து ஆண்கள் தந்தையை வெகு சிறு வயதிலேயே வெகு சிறு வயதிலே தந்தையை இழந்துடுறாங்க. அப்படி தந்தை இருந்தாலும் தந்தையோடு இவங்ககிட்ட பெரிய ஒரு உடன்படிக்கை இருக்க மாட்டேங்குது. எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்குது தந்தையோடு. தந்தையை பிரிஞ்சு இவங்க இருக்கிறது, தந்தையோடு இணைஞ்சு போக முடியாமல் தான் இருக்கிறாங்க.
அதே போல் இவங்க பெரும்பாலும் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. வேலை 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 வேலைன்னு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ரெண்டாவது, கால் பகுதியில் இவங்களுக்கு வந்து முட்டியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு வலி வேதனையை வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க அனுபவிச்சிடுறாங்க. ஏன்னா கால் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பல் வலி, பல் கூச்சம், பல் உடஞ்சி போச்சு, பல்லில் கிளிப்பு மாட்டினது, இது எல்லாமே இந்த துலாம் ராசி ஆண்களுடைய ஒரு தன்மையாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பல் பிரச்சனை அவங்க வந்துடும். ரெண்டாவது, 2 திருமணங்கள் இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று இவங்களே 2 திருமணமாக பண்ணுவாங்க, இல்லை இவங்க குடும்பத்தாரில் யாராவது 2 திருமணம் பண்ணுவாங்க. 5 பேரோடு பிறந்தவர்கள், இல்லை 8 பேரோடு பிறந்தவர்கள், இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது 5 பேரோடு பிறந்தவங்க இல்லை 8 பேரோடு பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் கேன்சரு, கட்டி, கர்ப்பப்பை அகற்றியது, அபார்ஷன், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தாரில் கண்டிப்பாக ஒருத்தராவது இருப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நியாயமாக இருந்து அதன் மூலமாகவே கஷ்டத்தை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசி, துலாம் லக்னத்து ஆண்கள் தான். சரி, மற்றவர்களை போல நம்மளும் மாறலாம், இந்த உலகமே வந்து அநியாயத்தின் பக்கம் தான் போகுது, நாமளும் அநியாயம் பண்ணி பார்க்கலான்னு இவங்க முயற்சி பண்ணால் கூட இவங்களால அந்த அநியாயத்தையோ ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறையோ இவங்களால் வாழ முடியாது. ஸோ சமுதாயத்திலேருந்து இவங்க விலகி தான் இருக்காங்க. இவங்க ஒரு தனி குரூப். இவங்களுடைய திங்கிங், இவங்களுடைய போக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இல்லைப்பா, என் பிரின்சிபிள் இது, எனக்குன்னு ஒரு 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 ஒழுக்கம் இருக்குது, இந்த ஒழுக்கத்தின்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு. ரெண்டாவது, இவங்க ஒரு துறையில் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா எங்கெல்லாம் தப்பு நடக்குது, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு 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 மாஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு போலீஸ் மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க. இல்லை சார், அவர் பண்ணுறது தப்பு சார் அப்படின்வாங்க. இல்லை நேரடியாக போய் மேனேஜர்கிட்ட சொல்கிறது, சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார், எனக்கு தெரியுது சார். அவர் வந்து ஒரு காவலாளியாக இருப்பார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், யார் என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். கேட்க வேண்டிய நேரத்தில் தப்புன்னு வந்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்லாம் யோசிக்க மாட்டாங்க. சார் அன்றைக்கி நீங்கள் போனீங்களா சார், தப்பு சார் அப்படின்வாங்க. அப்போது ஒரு மேலதிகாரி கூட இவரோட நேர்மைக்கு பயப்படுவார். ஐயோ இந்த பையன் நிற்கிறானே, இவனுக்கு தெரியுமே அப்படின்னு பயப்படுவாங்க. ரொம்ப காட் ஃபியரிங், கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் அவங்கள்ட்ட இருக்கும். கடவுளின் பெயர் சொல்லி யாராவது தப்புன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது, தொழில் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் ஜெயிக்கணும், ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும், நம்மளால் ஒரு சின்ன ஒரு பெட்டி கிடையாது போட்டுருன்ற எண்ணம் இல்லாத ஒரு துலாம் ராசி, துலாம் லக்னத்து ஆணே கிடையாது. அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா இருக்கும். அவங்களோட யூடியூப் சேனல் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு துலாம் ராசி ஆணோடைய, துலாம் லக்னத்து ஆணோடைய யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், சர்ச் ஹிஸ்ட்ரியை. அதில் கண்டிப்பாக பிஸ்னஸ் பற்றி ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பார். லேட்டஸ்ட்டாக பிஸ்னஸ் பற்றி என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஷேர் மார்க்கெட் என்ன, ட்ரேடிங் என்ன, எப்படி வருமானம் ஈட்டுவது, வருமானம் பத்தலையே, இந்த வருமானம் போதலையே, வேறு ஏதாவது பண்ணுவோமா, சைடு பிஸ்னஸ் பண்ணுவோமா, இப்படி நினைக்காத ஆணே இல்லை துளாராசியில். அந்த அளவுக்கு பிஸ்னஸ் மீது மிக மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது. இவங்களுடைய லக்னாதிபதி உச்சம் 6ஆம் இடத்துல இவங்க லக்னாதிபதி உச்சம்ங்கிறனால இவங்களே கடன் வாங்குறது, ஒரு பெரிய இவங்க சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தை எடுத்து சுமந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. ஏன் இதை செய்கிறாங்க, இவங்க சக்திக்கு இது அதிகப்பட்டதுன்னா, ஆனால் இவங்க வந்து ஒன்றும் பெருசாக ஒன்று எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பெருசாக வீடு கட்டுறேன், இல்லை பெருசாக கோயில் கட்டுறேன், இல்லை பெருசாக ஒரு மண்டபம் கட்டுறேன், ஏதோ ஒன்று எடுத்து, இல்லை ஏதோ பெருசாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு இவங்க தலையை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். மற்றவங்க பிரச்சனையை தாம் பிரச்சனையாக யோசித்து அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இயல்பாகவே ஒரு துலாம் ராசி, துலாம் லக்னத்தை ஆண்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு கொஞ்சம் மனம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். உண்மையிலே நீங்கள் ஒரு துலாம் ராசி ஆண்கிட்ட உங்கள் பாரத்தை எடுத்து வைக்க முடியும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு துலாம் ராசி ஆண்கிட்ட, துலாம் லக்னத்தை ஆண்கிட்ட நீங்கள் மனம் பாரமாக இருக்கிறீங்கன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மனம் வந்து சாந்தி அடையாது. நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியும். அப்போ ஒரு துலாம் ராசி, துலாம் லக்னத்தை ஆண் உங்களுக்கு நண்பராக கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக உங்களை புலம்பல கேட்பார், கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நல்லபடி நடக்கும், எல்லாம் சரியாயிடும், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். எதுவுமே ஈஸியாக பேசி கட்டுவாங்க. எனக்கு 50 லட்சம் கடன் இருக்குன்னா கூட 50 லட்சம் தான் இதெல்லாம் விஷயமா, நான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சா அதையே அடைச்சிட்டான், நீ 50 லட்சம் தானே, உன் அறிவுக்கு இதெல்லாம் சாதாரணம், நீ இதை பண்ணி நீ 6 மாதம் இந்த கடன் அடைஞ்சு போயிடும் அப்படின்வாங்க. இப்போ எது பண்ணலாம், எது பண்ண வேணாம், எந்த ஃபோன் வாங்கலாம், நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது ரொம்ப மேன்மையானது. 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி அந்த பஃபே யூஸ் பண்ணணும், எப்படி அங்கே இருக்கிற பிஹேவியர் பண்ணணும்னு தெரியும். கட்டாந்தரையிலையும் ஒரு பாயை விரித்து, ஒரு துண்டை விரித்து படுக்க உங்களுக்கு தெரியும். அப்போ சொகுசாகவும் இருக்க தெரியும். ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு, ஒரு அசாதாரண சூழல் வந்துச்சுனால வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி கடல், சேறு, சகதி, சாக்கடை எல்லாத்துலையும் இறங்கி உள்ளே போய் வெளியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதில் ஜெயிக்கும் போது இவர் இப்படி சுகவாசியாக இப்படி உழைச்சாருன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் அவங்களால
செயல்பட தெரியும். இது ரொம்ப உன்னதமானது. சொகுசாவும் இருக்க தெரியும், இறங்கி ஒரு கை பார்க்கவும் தெரியும். இவங்களை நீங்கள் பயமுறுத்தவே முடியாது, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. என்னடா பெருசா, நம்ம ஒரு சிங்கம் படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி 5000 ரூபா இருந்தால் தள்ளு வண்டி வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் சூப்பர் மார்க்கெட் வைப்பேன், 5 லட்ச ரூபா தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம எது இல்லை நடுத்தெருவில் விட்டாலும், ஒரு பாலைவனத்தில் விட்டாலும், ஒரு பாலுங்கணத்தில் விட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும்டா, நம்ம 10 விரல் படையப்பான்ற மாதிரி தன்னை நம்புபவர்கள் தான் இந்த துலாம் ராசி ஆண்கள், துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து சூரியன் நீசம். அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்களுடைய திருமணத்தின் போது ஒரு மனைவிங்கிறவங்க உள்ள ஸ்தானம் உள்ள வரும்போது அப்பாவால் பிரச்சனை. ஏன்னா இவங்க துலா லக்னாதிபதியே வந்து சுக்கிரன்றப்ப மனைவியின் வருகையின் பொருட்டு தந்தையோடு ஒரு பிணக்கு ஏற்படுது. அதே போல் இவர்களுக்கு குழந்தைகளுக்காக விட்டு தர்றது, குழந்தைகளுக்காக வாழ்றது, குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காகவே இவங்க இறங்கி வேலை செய்கிறது, குழந்தைங்க மீது அலாதி அன்பு செலுத்துறது, ஆனால் அந்த குழந்தைகளாலே மனவேதனைப்படுறது, இதெல்லாமே இவங்களால தான். அதே போல் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் செஞ்சு அதில் தோற்று திருப்பி இவங்க பிஸ்னஸை ஜெயிக்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணாலும் வைரல், இவங்க பண்ணுறது தான் அங்கே டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கும், ஒரு வைரலாக இருக்கும். அந்த மாதிரி மற்றவங்களை தன்வசப்படுத்தி தன்னை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு அதாவது இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கிறாங்களேன்றது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். எப்படின்னா இவங்ககிட்ட இருக்க அசிஸ்டண்ட்டு இவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு இவருக்கு எதிராலே கடன் போட்டு இவர் முன்னாடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதும் அவருக்கு போய் இவர் உதவி செய்வார். அந்த அளவுக்கு ஒரு பாச கிறுக்கர்கள் தான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கள். பாசத்துக்கு தான் பெயர் போனவர்கள். துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் கடவுளே இல்லை, சாமியே இல்லை, எல்லாம் நம்மளுடைய விதிப்படி தான் நடக்கும், நம்ம உழைச்சா நமக்கு காசு இப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா துலாம் ராசி ஒரு நடுத்தர வயது, ஒரு 35 வயதுக்கு மேலே 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை வரும், ஆன்மீக நாட்டம் வரும். முன்பை விட மற்ற எல்லாரையும் விட அதிகமாக சாமி கும்பிட்றதும் கடவுள் பக்தியோடு செயல்படுறதும் எல்லாமே கடவுள் தான், இங்கே நிர்ணயிக்கிறது எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஆன்மீக போதனைகள் செய்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கள் தான். அப்போது இவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையில் அந்த ஆன்மீக நாட்டமும் ஏற்பட்டு அந்த வழி தவறாமல், அந்த நெறி தவறாமல், வாழ்க்கையில் அந்த ஒரு கோட்பாடுகளோட ஒப்பிட்டு தன்னுடைய நேர் வழியை தாண்டி அவங்க வேறு எந்த விஷயத்துக்கு போகாமல் கடைசி வரைக்கும் நூல் பிடித்தபடி ஒரே வாழ்க்கை முறை, ஒரே பிரின்சிபலோட வாழ்ந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைவது எல்லாமே இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்து ஆண்கள் தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது, எது உங்களுடைய வெற்றியின் சூத்திரங்கள், இது எல்லாத்தையும் வந்து கண்டெடுத்து சொல்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் அணுகுங்க. நன்றி.